வணக்கம் மக்களே! இன்றைய கதையை நீங்கள் எங்கேயோ படிச்ச மாதிரியோ, கேட்ட மாதிரியோ இருந்தா தலைப்பு என்னன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அம்மா அம்மா நான் தான் பெரியவனாக வளர்ந்து விட்டேனே, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா? என்றது குட்டி குதிரை. ஓ தாராளமாக, இந்த சிறிய நெல் மூட்டையை அரிசி ஆலையில் இறக்கிவிட்டு வருகிறாயா? என்றது தாய் குதிரை. குட்டி குதிரைக்கு ஒரே மகிழ்ச்சி. அது நெல் மூட்டையை சுமந்து சென்றது. வழியில் ஒரு ஆறு. ஆற்றின் ஆழம் அதிகமாக இருக்குமோ? ஆற்றை கடக்க தயங்கியது குட்டி குதிரை. யாரிடம் கேட்கலாம்? திரும்பி பார்த்தது. அருகே ஒரு காளை மாடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. காளையண்ணா காளையண்ணா, இந்த ஆற்றை என்னால் கடக்க முடியுமா? ஓ தாராளமாக, என் முழங்கால் வரைதான் தண்ணீர் உள்ளது. நீ எளிதில் ஆற்றை கடக்கலாம். குட்டி குதிரை ஆற்றில் இறங்கச் சென்றது. நில், ஆற்றில் இறங்காதே! குரல் வந்த திசை நோக்கி குட்டி குதிரை திரும்பி பார்த்தது. மரத்தின் அடியில் கீரி. இந்த காளை சொல்வதை நம்பாதே. நேற்று என் நண்பனை இந்த ஆறு அடித்துச் சென்று விட்டது என்றது கீரி. குட்டி குதிரைக்கு மீண்டும் குழப்பம். ஆற்றை கடப்பதா வேண்டாமா? அம்மாவிடம் சென்றது. நடந்ததை கூறியது. தாய் குதிரை சிரித்தது. காளை எவ்வளவு பெரியது, கீரி எவ்வளவு சிறியது, சிந்தித்துப் பார். ஆற்றை உன்னால் கடக்க இயலுமா இயலாதா என்பது உனக்கே புரியும் என்றது தாய் குதிரை. குட்டி குதிரையின் குழப்பம் நீங்கியது. மூட்டையுடன் ஆற்றை கடந்தது. மற்றொரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.